வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு வெப்சைட் எப்படி வெப் சர்வரோட கனெக்ட் ஆகிட்டு எப்படி ஒர்க் ஆகுது. அப்போ வெப் சர்வர்னால் என்னென்னு தெரியணும், வெப்சைட்னா என்னென்னு தெரியணும். இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வெப்சைட், தென் வெப் சர்வர். ஸோ வெப்சைட்னா என்ன? வெப்சைட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனி இருக்குது. சப்போஸ் ஒரு கொரியர் கம்பெனி வச்சுருக்கிறீங்க, ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துக்கலாம். இப்போ ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குன்னா, ப்ரொஃபஷனல் கொரியர் பேசிக்காக ஃபிசிக்கலாக ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. இதே நம்ம இன்டர்நெட்டில் கொண்டு வரணும்னா, எப்படி ப்ரொஃபஷனல் கொரியர்னு சொன்னால் அந்த பிளேஸை நமக்கு ஞாபகம் வருது. அதேமாதிரி இன்டர்நெட்டில் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும். அந்த ஐடென்டிட்டிங்கிறது தான் டொமைன் சொல்லுவோம், அதாவது வெப்சைட் நேம். ஸோ இந்த வெப்சைட் நேம் அவங்க பை பண்ணணும். நம்ம எப்படி நம்ம ஒரு அட்ரஸை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி வெப்சைட்டை பை பண்ணணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி பை பண்ணுறது, டொமைன் பை பண்ணுறதெல்லாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒரு டொமைன், அதாவது ஒரு வெப்சைட் நேம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் என்னோடய கம்பெனி பேர். இந்த கம்பெனி பேரில் நான் வெப்சைட்டை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் கொரியர் www.professionalcourier.com அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த கம்பெனி அந்த பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு, அதாவது கூகுளில் போய்ட்டு அட்ரஸ் பாரில் போய்ட்டு www.professionalcourier.com போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இது எப்படி போகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டொமைன், அதாவது வெப்சைட் நேம் நம்ம பேரில் கம்பெனி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது எப்படி கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே நம்ம பேரில் தான் பண்ணுறோம். பட் கம்ப்யூட்டரில் ஒரு சர்டன் கோடில் அதை எடுத்துக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் டைம். இந்த ஐபி அட்ரஸ் மூலிமா தான் நம்ம வெப்சைட்டில் அது கம்யூனிகேட் பண்ணோம். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வெப் சர்வர். அதாவது வெப் சர்வர்னால் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், யார் வேணால் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கொரியர் கம்பெனி இருக்குது. ஒரு கொரியர் கம்பெனியில் நம்ம நம்மளோட கொரியர் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு கொரியர் நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு டாக்கெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்கெட் நம்பரை வச்சு நான் சர்ச் பண்ணி எனக்கு டீட்டெயிலாம் எடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் என்னோடய எய்ம். இப்போ இங்கே எங்கே சர்வர் வேலை செய்யுது, இங்கே எதுக்காக சர்வர் அப்படின்னா, இப்போ ஒரு கொரியர் நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகணும், அந்த டாக்கெட் நம்பர் ஜென்ரேட் ஆகணும். ப்ளஸ் அந்த கொரியர் டெஸ்பேச் ஆனதுலேருந்து ரிசீவரண்ட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அதோட ட்ராக்கிங் டீட்டெயில் எல்லாமே சேவ் ஆகணும். எப்போ யார் இந்த டாக்கெட் நம்பர் போட்டு பார்த்தாலும் கஸ்டமருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இம்மீடியட்டாக ஸ்டேட்டஸை சொல்லணும். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது இல்லைங்களா, இந்த டேட்டா பேஸ், இந்த டேட்டா எல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணுறது தான் சர்வர். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான டீட்டெயில் அப்பப்போ ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் அந்த டீட்டெயிலை சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டர் பேர் தான் சர்வர். இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கொரியரோட சர்வர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்காரங்களும் சர்வர் வச்சுருப்பாங்களான்னா கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சர்வரை வச்சு பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வர்னு ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. அவங்ககிட்ட போயிட்டு பை பண்ணிவிட்டு, எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ், எனக்கு இத்தனை ஜிபி வேணும் என்னோடய வெப்சைட்டுக்கு, அதுக்கு பிறகு ஹோஸ்டிங், எனக்கு இத்தனை ஜிபி வேணும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா நமக்கு அவங்க சர்வர் டீட்டெயில் அக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி தான் சர்வர் வச்சுருப்பாங்க. சர்வருக்காகவே சில கம்பெனிஸ் இருக்குது, அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம வாங்கிக்கலாம். ரெண்டாவது, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா google.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடாக இதுதான் ஃபேமஸ். இப்போ இந்த google.comல நம்ம வெப்சைட்டை எந்த ஒரு வெப்சைட்டாக தான் சர்ச் பண்ணாலும் ஒரு சர்ச் இன்ஜினாக வேலை செஞ்சு அது சம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ இவங்க ஒரு சர்வர் வச்சுருக்காங்க. எந்தெந்த எல்லா வேர்ல்டு வைட்லேயும் சர்வர் வச்சுருக்காங்க. அந்த சர்வர் எங்கே இருக்குது, எப்படி கனெக்ட் ஆகுது, இப்போ நான் ஒரு டேட்டா சர்ச் பண்ண வெப்சைட்டுக்குள்ளே அந்த அட்ரஸ் பாரில் போட்டோன்னா எங்கெங்கெல்லாம் எப்படி தான் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ வெப்சைட்டில் போய்ட்டு
google.comோட சர்வர் ஐபி அட்ரஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் google.comோட ஐபி அட்ரஸ். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் கம்ப்யூட்டர் வந்து இது மாதிரி டேர்ம்ஸில் தான் எடுத்துக்கும். ஸோ அமேசான் இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த google.comனு போடலாம், இந்த ஐபி அட்ரஸும் போடலாம். எதை போட்டாலும் அந்த google.comல தான் இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, என்னோட சிஸ்டத்திலிருந்து இப்போ நான் இங்கே வந்து நான் வந்து google.com அப்படின்னு நான் டைப் பண்ணால் உடனே google.comனு வருது இல்லைங்களா? இந்த பேஜ் வர்றதுக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் கனெக்ஷன் போயிட்டு இந்த google.comோட சர்வரை போய் ரீச் பண்ணி என் சிஸ்டத்துக்கு ரிட்டன் வருது. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் வந்து சென்னையில் உட்காந்துட்ருக்கேன். சென்னையிலிருந்து இந்த google.comோட சர்வர் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எந்தெந்த கண்ட்ரி மூலியமாக ட்ராவல் ஆகி எனக்கு இந்த சர்வர்லேருந்து டேட்டா வந்து மறுபடியும் சென்னைக்கு ரிட்ரைவ் ஆகுது அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். இது நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு google.com சொல்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா வெப்சைட்டையும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு சர்வர் இருக்கும். சர்வர் வந்து அது லோக்கல் இந்தியாவில் இருக்கலாம், இல்லை சிங்கப்பூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், இல்லை யூஎஸில் இருக்கலாம், இல்லை லண்டனில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து google.comனு டைப் பண்ண உடனே உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நிற்குதுன்னு இல்லைங்களா? இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். இப்போ இந்த சர்வர் எக்ஸாம்பிள் யூஎஸில் இருக்குன்னா யூஎஸ்க்கு போயிட்டு ரிட்டன் டேட்டா போயிட்டு எனக்கு ரிட்டன் வருது. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காதுன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து எப்படி இப்போ நான் ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணால் அந்த வெப்சைட்டோட சர்வர் எங்கே இருக்குது, எங்கேருந்து டேட்டா வந்து எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா google.com போட்டாச்சு. வெப்சைட் தான் இப்போ சர்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம வந்து google.com ஒரு எம்டியாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன். google.com வெப்சைட் வந்து நான் வந்து இப்போ எந்த சர்வர்லேருந்து எனக்கு டேட்டா வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ட்ரேஸ் ஆர்டி அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு google.com போட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஐபி அட்ரஸ்லேருந்து என்னோடய சிஸ்டத்துலேருந்து எந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்கக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து எந்த ஃபஸ்ட்டு மீடியம் யார் வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்களோ எந்தெந்த கண்ட்ரி மூலிமா ட்ராவல் ஆகுதோ எல்லாத்தையும் ட்ரேஸ் செட் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வரும், ட்ரேஸ் கம்ப்ளீட்டன்ட்டு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே சர்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இதிலிருந்து இது வந்து என்னோடய ஒய்ஃபை, அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைடரு, அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியும் ட்ரேஸ் அவுட் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ எப்போ ட்ரேஸ் கம்ப்ளீட்டுன்னு வருதோ அந்த பேக் எண்ட்லேருந்து போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த சர்வர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு இந்த google.com நீங்கள் டைப் பண்ணும்போது எந்த சர்வர்லேருந்து உங்களுக்கு டேட்டாவெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி தருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரி இது வந்து டேரெக்டாக வந்து நான் google.com டைப் பண்ண உடனே டேரெக்டாக வந்து யூஎஸ் சர்வரில் போய் கனெக்ட் ஆக போகிறது கிடையாது. யூஎஸ் சர்வர்லேருந்து டேரெக்டாக ஒரே கேபிள்லேருந்து கனெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரி மூலியமாக ட்ராவல் ஆகி தான் வரும். ஸோ அந்த கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரிலாம் ஜம்ப் ஆகி வருது அப்படிங்கிறது எல்லாமே ட்ரேஸ் அவுட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா உங்களோட ஐபி அட்ரஸ் ப்ளஸ் google.comோட ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸை வச்சு எந்தெந்த ஊர்லெலாம் போயிட்டு ட்ராவல் ஆகி வருது, டேட்டாஸ் ட்ராவல் ஆகி வருதுன்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். செகண்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து வெப்சைட்டு, இன்னொன்று வந்து சர்வர். வெப்சைட்டுக்கு ஆல்டர்னேட் வேர்டு வந்து ஐபி அட்ரஸ்ஸு, சர்வர் என்னென்னா நம்ம வெப்சைட்டோட டோட்டல் எல்லா மெட்டீரியல் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் சர்வர். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு கம்ப்யூட்டர், நீங்கள் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணி உங்கள் டேட்டாஸ் எல்லாம் எப்படி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணியிருக்கிறீங்களோ
இது வந்து ஒரு யூசர் தான் அக்சஸ் பண்ண முடியும். இதே மல்டிபிள் யூசர் அக்சஸ் பண்ணணும்னா உங்கள் சிஸ்டத்தை ஒரு பெரிய சிஸ்டமாக கான்ஃபிகர் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு 1000, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது அந்த கம்ப்யூட்டர்னால் அது வந்து மல்டி யூசர் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு சர்வரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுதான் ஐபி அட்ரஸ். நம்ம இது வரைக்கும் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 10.0.50.122.181 இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு iplocation.net அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ண ஐபி அட்ரஸை ஐபி லுக்குங்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐபி அட்ரஸ் வந்து எந்த ஊரில் இருக்குது, இதோட சர்வர் வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்த கண்ட்ரியோ எந்த ஊரில் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரி வந்து இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாடு, சென்னை. ஸோ இது வந்து பாரத் ஏர்டெலோட ஐபி அட்ரஸ். ஸோ எடுத்த உடனே ஸோ ட்ரேஸ் அவுட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 241. ஸோ இந்த ஐபி அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு 10.50.181 இப்போ நம்ம சர்ச் கொடுத்துருக்கோம். is a private IP address. இந்த 125.22.195.217 ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, டெல்லி. ஃபஸ்ட்டு வந்து சென்னையிலேருந்து டைரெக்டாக டெல்லிக்கு ஏர்டெல்லோட டெல்லி சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஐபி அட்ரஸ்லேருந்து ஏர்டெல் ஐபி அட்ரஸுக்கு கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்டெல், நெக்ஸ்ட்டு டெல்லி ஏர்டெல், டெல்லி ஏர்டெல்லேருந்து இந்த ஐபி அட்ரஸ் எங்கே போகுது அப்படின்னு பார்க்கலாம். 182. இதுவும் டெல்லியோடது தான். இந்த 182 எல்லாமே டெல்லி. இந்த 72ங்கிறத வந்து காப்பி பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 72ங்கிற ஐபி அட்ரஸோட சர்வர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், கலிஃபோர்னியா, மவுண்டைன் வியூ சிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சென்னை, இந்த ஏரியா வரைக்கும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகுது சர்வர். டெல்லியிலேருந்து யுனைடெட் ஸ்டேட் கலிஃபோர்னியாவுக்கு போயிருக்கு 72. 74 வந்து எங்கே இருக்குன்னு ஸ்டார்ட் பார்க்கலாம். 74 74 யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான், கலிஃபோர்னியா, மவுண்டைன் வியூ அந்த லோக்கல் சர்வர்லேயே இருக்குது.
ஃபைனலாக வந்து 172 சொல்லியிருக்காங்கல்ல, இதுதான் ஃபைனல் சர்வர். இந்த சர்வர் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். (172.217.163.110) இந்த சர்வர் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் ஃபைனல் சர்வர்லேருந்து டேட்டா வந்து நமக்கு ரிட்ரீவ் பண்ணி தருது. ஓகே, இந்த ஃபைனல் சர்வரும் வந்து உங்களுக்கு வந்து கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு google.com வந்து என்னோடய சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் டைப் பண்ணால் டைரெக்டாக வந்து என்னோடய லோக்கல் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஐபியிலேருந்து மீன்ஸ் ஏர்டெல்லிருந்து, ஏர்டெல் சென்னை அதான் நியரஸ்ட் இருக்காங்க, அந்த நியரஸ்ட்லேருந்து டெல்லி போகுது, டெல்லியிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டு எனக்கு ஒவ்வொரு டேட்டாவும் ரிட்ரைவ் பண்ணி தருது. ஓகேங்களா, இந்த இதுதான் நான் ஜஸ்ட்டு google.comக்கு டைப் பண்ணால் என்னோடய google.com டைப் பண்ணி இந்த மாதிரி கூகுள்னு வரணுன்னாவே இந்த பேஜோட டீட்டெயில் எல்லா டேட்டாஸுமே கலிஃபோர்னியாவில் இருக்கிற சர்வர்லாம் சேவ் ஆகிருக்கு. அங்கேருந்து எனக்கு வந்து டேட்டா ரிட்ரீவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ google.comனு டைப் பண்ணி எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த டேட்டாலாம் வருதுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து நான் வந்து கலிஃபோர்னியா சர்வர் ரீச் பண்ணி எனக்கு டேட்டா வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எந்த சர்வர்லேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணியிருந்தது வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் தான் டைப் பண்ணுறீங்க, பட் உங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணும்போது டேட்டாலாம் எங்கெங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு அந்தந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வருது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து யாருக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து டைப் பண்ணுறீங்க, இந்த வெப்சைட்டில் எங்கெங்கெல்லாம் சர்வரில் போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக எப்படிலாம் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.